ஒரே ஒரு ஆப்டிமைசேஷன் மூலியமா என்னோட கூகுள் ஆட் கன்வர்ஷன் ரேட் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 116% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் லாஸ்ட் 7 டேஸ் கம்பேரிசன் எடுத்திருக்கேன். ஸோ ஜூன் 17 to 23 தென் ப்ரீவியஸ் 7 டேஸ் நான் கம்பேரிசன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டெஸ்டிங் கேம்பெயின், 2 டெஸ்டிங் கேம்பெயின் லான்ச் பண்ணேன். அந்த டெஸ்டிங் கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் 7 டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கன்வர்ஷன் ரேட் கேம்பெயின் 1க்கு 4.17%, கேம்பெயின் 2க்கு வந்து 7.38% இருந்தது. அந்த ஒரு சேஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4% இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 116% வந்து கன்வர்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட் கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா 7.38% இருந்து அப்படியே 10.48% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 42% வந்து கன்வர்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு ஆப்டிமைசேஷன் தான். இந்த கேம்பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டிக்கெட் கேம்பெயின். ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ணேன். ப்ரீவியஸ் 7 டேஸ்ல எந்த கீவேர்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு செக் பண்ணேன். அதுல வந்து ஒரு 4 கீவேர்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த 4 கீவேர்ட்லயும் நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்க ஒரு கீவேர்டுக்கு 25% வந்து சிபிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். ஒரே ஒரு கீவேர்டுக்கு அந்த ஒரு சேஞ்ச் தான் 2 கேம்பெயினுமே பண்ணேன். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா கேம்பெயின் 1க்கு 116%, கேம்பெயின் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 42% வந்து கன்வர்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து கேம்பெயின் எப்பவுமே ஓவர் ஆப்டிமைஸ் பண்ணக்கூடாது. வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் எங்க நம்மளுக்கு கேப் இருக்கு, எதனால வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா இருக்கு, என்ன ட்வீக் பண்ணா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். அந்த ஒரு சில ஆப்டிமைசேஷன் மட்டும் பண்ணா போதும், கேம்பெயின் வில் ஸ்டார்ட் பர்ஃபார்ம் பெட்டர். ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இன்சைட்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.